ஏர்லி டீம் அண்ட் வாண்டர் காட் லைஃப் அப்படிங்கிற மாணவரை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிச்சோட இன்னொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். அதையும் கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில போனதில எங்க முடிச்சிருந்தோம்னா, இந்த மாரி காட்டுக்குள்ள 2 பேண்டேட் விட்டா தான் மிச்ச சாங்ஸ்லாம் இருக்கு. அப்படிங்கிறத ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அப்படினா அடிக்க வந்து அப்படினா உள்ள போயிரும். உள்ள போனோனே அந்த சாங்ஸ்லாம் ஹீரோவ பார்த்து சீறி பாஞ்சுகிட்டு இருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு பரவால்ல. எனக்கு தேவையான எலிக்சர். என்னோட சக்தி எல்லாத்தையும் அதிகரிக்க போகுது. எனக்கு இது உண்மையாவே ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா நேரடியா அந்த சாங்ஸி மேலேயே வந்து அப்படினா குதிச்சுருவான். அவிங்க வந்துட்டு "ஏய் அங்க பார்றா! அவன் அந்த சாங்ஸி மேலேயே குதிச்சுட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு இருக்கையில எல்லாம் அமைதியா இருங்கடா! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தாக்கா, அந்த இடத்துல இருக்க எல்லா சாங்ஸையும் என்ன பண்ணுவான், ஒரே நிமிஷத்துல காத்தாட்டம் ஆக்கிருவான். அங்க எதுவுமே வந்து இருக்காது. பக்கத்துல அந்த இன்னொரு பாடி கார்டு மாரி இந்த அந்த ஆள் கிழவன் வந்து என்ன பண்ணான், டக்கு டக்குன்னு அவன் கழுத்திலேயே வந்து என்ன பண்ணான், அடிய போட்டு இன்னொருத்தவனுக்கு வாயிலேயே வந்து என்ன பண்ணான், கிக்கு விட்டுருவான். ஒரே நேரத்துல வந்து என்ன பண்ணான், அவிங்க 2 பேரையும் என்ன பண்ணான், அடிச்சு மட்டையாக்கி கீழ வந்து போட்டு விட்டுருவான். ஹீரோ வந்துட்டு, "ஓகே. இந்த இடத்துல இருக்க இந்த எல்லா எலிக்சர் இது எல்லாமே எனக்கு அப்பனா கிடைச்சிருச்சு. சூப்பர். இன்னும் என்ன அப்பனா என்னோட சக்திய நான் அதிகரிச்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கையில, அவைங்க வந்துட்டு, "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருப்பாய்ங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு, "மாஸ்டர் எங்கள வந்து மன்னிச்சிருங்க. நாம அந்த முரிம் அலையன்ஸ், பிளாக் அலையன்ஸ் அந்த 2 இடத்துலயும் நம்ம பண்ண ஸ்கீமிங் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "போச்சு, போச்சு. நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இனிமே நான் இங்கேயே இருக்கக்கூடாது. நான் சீக்கிரமா வந்து அப்படினா இங்கேருந்து தப்பிச்சு தான் ஓடி ஆகணும்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி நம்மள தேடி வந்து என்ன அப்படின்னா, முரிம் அலையன்ஸ், பிளாக் அலையன்ஸ் அது மட்டும் இல்லாம வேற ஒரு சில கிளான்லேருந்தும் வந்துட்டு இருக்காங்க. நாம்குன் கிளான்லேருந்து வந்து அப்பன்னா வந்திருக்காங்க. அதே மாரி ஜகால்குல் கிளான்லேருந்து என்ன அப்பன்னா ஆளுங்க நம்மள தேடி வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. இந்த பேஸ விட்டு நான் தப்பிச்சு போணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தாக்கா, அந்த கதவு எல்லாத்தையும் வந்து உடைச்சுட்டு, அவிங்க 4 பேருமே வந்து என்ன அப்பன்னா வந்துருவாய்ங்க. வந்துட்டு பார்த்துட்டு, ஓகே. எல்லா இடமும் இந்த ஊஹான் இந்த இடத்த தான் வந்து காமிக்குது. இந்த இடத்துல இருக்க ஹெவன்லி கோல்டன் அலைன்ஸ் இந்த இடத்த தான் பாயிண்ட் பண்ணுது. அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்க்கும்போது, பக்கம் அங்க யாருமே இருக்க மாட்டாய்ங்க. சரி, ஓகே. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா, இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோவும் அந்த பாடி கார்டும் வந்து அப்படின்னா ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அப்ப அவன் யோசிக்கிறான், எதுக்காக மாஸ்டர் வந்து என்ன பண்ணா, இப்ப சம்மந்தமே இல்லாம ஸ்பியர எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. இவரு இப்ப ஏதாச்சும் என்ன பண்ண போறாரா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, "பரவால்ல தம்பி. நீ இப்ப நல்லாவே சண்டை போட கத்துக்கிட்ட. ஆனா இந்த வாட்டி நீ சண்டை போடுற இந்த ஃபைட்டிங்ல வந்து என்ன அப்படின்னா, உன் உயிரோட வந்து என்ன அப்படின்னா, நீ நல்லபடியா பார்த்து வச்சுக்கணும்." சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லையில, இவரு என்ன சொல்றாரு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க?" நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்டு ஒரு பக்கம் ஒரு மாரி திருத்தன்னு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவன் மனசுல வந்து நெனச்சு பார்ப்பான், பரவால்ல. இவர் கூட நான் வந்து என்னப்பா என்னோட ட்ரெய்னிங் இது பண்ணும்போது என்னோட பவர் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இவர் என்ன மாரியான கஷ்டமான ட்ரெய்னிங் குடுத்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் மூஞ்சியே அப்படியே ஒரு மாரி வித்தியாசமா போகுது. பார்த்தா ஹீரோ தான் என்ன பண்ணா பயங்கர ஃபோர்ஸா வந்து என்ன பண்ணா ஒரு அடி வந்து அடிச்சிருப்பான். அடிச்ச வேகத்துக்கு வந்து என்ன பண்ணா உடம்புல இருக்க எலும்பே நொறுங்கி போயிருக்கும் போல. பார்த்தா பயங்கரமான அடி. பரவால்ல. இந்த அடிய நீ தாங்கிக்கிட்ட. இது உண்மையாவே ரொம்ப அற்புதம் தான். நம்ம கூட இப்ப நெறைய பிசிஷியனும் இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்னதான் வந்து என்ன பண்ண சாகுற மாரி அடி வாங்கினாலும் கூட, உனக்கு இப்ப நெறைய விஷயம் கத்துக்குவ நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க, இவங்க அடிச்சு கீழ விழுந்துங்கிறப்ப பார்த்தா, அந்த இன்னொருத்தி வந்து வந்துருவா. வந்துட்டு இந்த மாரி மாஸ்டர் உங்கள ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அந்த மத்த கிளான்லேருந்து நான் அப்பனா உங்கள பார்க்க வந்திருக்காங்க. அந்த மாரி இந்த நாம்கும் கிளான், அதே மாரி ஜகால்கூல் கிளான். அந்த கிளான்லேருந்துலாம் வந்து அப்டினா அந்த கிளானோட இன்வாய்ஸ் எல்லாரும் உங்கள வந்து நம்ம பார்க்க வந்திருக்காங்க. முரியும் அலையன்ஸ், பிளாக் அலையன்ஸ் அந்த 2 இதுலேருந்து வேற வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே உங்கள பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஹாய் கேட்கல. அவைங்க என்ன அப்பன்னா ஹீரோவ பார்க்கறத விட்டுட்டு அப்பன்னா சுத்தி வேற எங்கேயும் இவனுங்க பார்வை இருக்கே. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி இருக்க அந்த பொண்ணுங்க எல்லாமே அழகா இருக்காங்க. அவைங்கலாம் தான் வந்து என்ன பண்ணா அவைங்க பார்த்துட்டு இருப்பாய்ங்க. என்னடா இவைங்க பார்வையே சரியில்லையே! இவைங்க என்ன முக்கியமான ஆளுங்க தானே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவைங்க நிறுத்தவே மாட்டாய்ங்க. அங்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருப்பாய்ங்க. என்ன ஒவ்வொன்னும் அழகா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க மனசுக்குள்ளேயே வந்து அப்புறம் ஒரு மாரி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கையில, ஹீரோ வந்துட்டு, இதுக்கு தான் இவைங்க இவ்வளோ சீன் விடுறாய்ங்களா? அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து என்ன பண்ண மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். நைக்கிங்கிற பேருக்கு தகுந்த மாரியே இவன சுத்தி எல்லாருமே அழகான பொண்ணுங்களா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே பியூரான உடம்போடயே இருக்காங்க. உண்மையாவே எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கையில, ஹீரோட்ட வந்துட்டு, "நான் இங்க இருக்க இந்த பொண்ணுங்கள என்னோட டிசிப்ள ஏத்துக்கிறேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? நீ என்ன சொல்றேங்கிறத தெரிஞ்சு தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கையில, "அதெல்லாம் முடியாது. யாரையும் வந்து அப்புறம் டிசப்ளாலாம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லயில அவிங்க வந்துட்டு, "நீங்க ஏன் இவ்வளோ ஹார்ஷா வந்து நடந்துக்கிறீங்க? நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க பெரிய செக்ட்ட சேர்ந்த ஆட்கள். இவங்க எல்லாம் எப்படின்னா ரொம்ப நல்ல ஆளா வருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவிங்கள என்ன பண்ண வெளிய அடிச்சு தொரத்திருவாய்ங்க. அவிங்க ஒவ்வொருத்தனும் யோசிச்சுக்கிட்டே போவாய்ங்க. ச்ச! என்னதான் இவிங்க வந்து என்ன பண்ணா ஒரு மெர்ச்சன்ட் யூனியனா இருந்தாலும், நம்மளையே இவ்வளோ வந்து என்ன பண்ணா அசிங்கப்படுத்திட்டு போறாய்ங்க. ஆனா, நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த பையன், அவனோட பவர் அது உண்மையாவே வந்து அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. நீங்க அத என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க?
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா, ஹீரோவோட அந்த ஆறாவே வந்து என்ன பண்ணா ரொம்ப பயங்கரமா இருக்க மாரி அவைங்க எல்லாம் யோசிச்சு பார்க்குறாய்ங்க. ச்சே! என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, உடனே அந்த வெள்ள முனி ஃபிசிஷியன் வந்துறான். வந்துட்டு, "நீங்க மாஸ்டர் கூட ஒண்ணாக ஆசைப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய்! என்னடா சொல்ற?" "ஆமாப்பா, மாஸ்டர் கூட வந்து அப்பன்னா சேரணும். அவரு கூட வச்சிருக்காரே அந்த மெய்டு, அவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணா, நீங்க உங்க டிசிப்ளின ஏத்துக்கணும்னு தானே நெனைக்கிறீங்க." அப்படிங்கும்போது, "அது ஆமா. இருந்தாலும் ஆனா வந்து பக்கத்திலேயே இருக்க மாட்டேங்கிறானே." "பரவால்ல. என்ன நீங்க தாராளமா நம்பலாம். நீங்க என்ன மட்டும் நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணேன் உங்கள மாஸ்டர் கூட வந்து சேர்ந்துட்டு, அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இவன் நம்பலாமா? அப்படின்னு சொல்லி அவைங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கையில, சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. அவன் இருந்துகிட்டு, "நான் மன்னிச்சிடுங்க. நான் வந்து என்ன அப்பன்னா தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்க. நான் கண்டிப்பா வந்து என்ன அப்பன்னா அதில ஜெயிச்சுருவேன். இந்த டேசான் அந்த ஹீரோ பையன் அவன் தான் வந்து அப்பன்னா உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் மட்டும் இல்லன்னா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுருவேன்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, பட்டு பட்டுன்னு பார்த்தாக்கா ஒரு 2 பாட்டில் வந்து என்ன அப்பன்னா அவன தூக்கி வந்து வீசுறான். அவனும் அத பார்த்துட்டு, இத பார்க்கும்போதே தெரியுது. இந்த பாட்டில் எல்லாம் என்ன அப்டின்னா, ரொம்ப சாதாரண பாட்டிலா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் தருவேன். அத ஒழுங்கா செய்யலனா நீயே இருக்க மாட்ட. அப்டின்னு சொல்லி சொல்லும்போது, சீன் அப்டியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அந்த ஹவுஸ் சேர்ந்தவர் வந்து என்ன பண்ணா, ஹீரோட்ட ரிப்போர்ட் எல்லாம் குடுக்குறான். குடுத்துட்டு இந்த டாகு பாடிகார்ட் வந்து என்ன பண்ணா, எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவிங்கள என்ன அளவுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு மிச்ச அடாவடி பண்ணக்கூடிய மித்த கிளான சேர்ந்த ஆளுங்க எல்லாத்தையும் வந்து அப்பன்னா, டேக் ஓவர் பண்ணி வந்து அப்பன்னா அந்த இடத்த வந்து ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு இவளும் வந்து அப்பன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா. ஒரு சிலர் வந்து என்ன அப்பன்னா, விடாப்பிடியா இருந்தவங்களே வந்து அப்பன்னா அடிச்சு நவுத்திட்டு, அந்த மொத்த இடத்தையும் இவ அப்பன்னா டேக் ஓவர் பண்ணியிருக்கா. சரி ஓகே. நீ செஞ்சது வந்து அப்பன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். இத எடுத்துக்கோ. ஷேடோ ஆர்ட்ஸ். அதுல இன்னொரு பாகத்துக்காக சேர்த்த மேனுவலும் என்ன அப்பன்னா இதுல இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அவ அத பார்த்துட்டு, பரவால்ல. நீங்க இத குடுத்தது என்ன அப்பன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பா உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த வெள்ள முனி வச்ச ஃபிஷியன் வந்து என்ன பண்ணா, இன்னொரு ஒரு 300 பில்ஸ் வந்து என்ன பண்ணா, நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இத இந்த ஒயிட் ஃப்ளவர் செட்டுக்கு தான் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என் முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஸ்கீம் பண்ற மாரி எனக்கு தோணுது. இல்ல, இல்ல நான் ஏன் உங்களுக்காக அந்த மாரிலாம் பண்ண போறேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாரிலாம் செய்ய மாட்டேன். ரொம்ப விசுவாசமானவன். ஏதோ ஒண்ணு பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது, இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயினி வந்து என்ன பண்ணா, ரொம்ப பயங்கரமா ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பா. அவ வாள வச்சு வீசும்போது பார்த்தாக்கா, திடீர்னு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணா, நடுவுல கைய கொண்டு போய் அத ஒரே கையில வந்து என்ன பண்ணா தடுத்துருவான். அவ அத பார்த்துட்டு, "என்னது இது? இவன் வந்து அப்பன்னா வெறும் ஒரே கையில வந்து அப்பன்னா இத தடுத்துட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ற மாரி வரையில, அவ டக்குனு அதுலேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணி தப்பிச்சு வந்து போயிருவா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு வாங்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கையில, "நீ சாவ பார்த்து எதுவும் வெளில வந்திருக்கியா? அதாவது நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நீ ஏதாவது ரொம்ப சாவுற மாரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்துட்டு, நீ இப்ப திரும்ப வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "நான் அந்த மாரிலாம் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணா ஹீரோவ வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ண வரா. அட்டாக் பண்ண வந்துட்டும்போது ஹீரோ வந்து அப்பன்னா அது எதையுமே வந்து என்ன பண்ணா இது பண்ண மாட்டான். "நான் உங்கள காப்பாத்தணும்னு நெனைக்கிறேன். உங்க கூடயே வந்து இருக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு மாரி இது வேற யாரோ எனக்கு சொன்ன மாரி இருக்கு. இது எனக்கு அவ தான் என்ன பண்ணா ஞாபகப்படுத்துது. இது எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை இவ அவளோட ரீஇன்கார்னேட்னா இருப்பாளோ? அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணா, மனசுல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவளும் ஒரு வேளை ரீஇன்கார்னேட் ஆயிருப்பாளோ? ஆனா எனக்கு தெரியலையே! ஒரு வேள இவளோட சோல் வந்து அவளோட சோல் ஒண்ணா இருந்தா நான் என்ன செய்றது? அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கையில, அவ இருந்துட்டு என்ன இது இவன் என்ன பார்க்குறான்? அப்படிங்கிற ஒரு மாரி புரியாத பார்த்தா, சரி ஓகே பார்ப்போம். என்ன நடக்குங்கிறத நாம இனிமே தான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் அந்த வெள்ள முடி வச்சிருந்த அந்த பிசிஷியன் வந்து என்ன பண்ணா, அவைங்க 4 பேர்ட்டயும் என்ன பேசினா அப்படிங்கிறத இப்ப வந்து காமிக்கிறாய்ங்க. அவைங்கலாம் இருந்துட்டு, அவ அவ்வளோ வந்து என்ன பண்ணா, ரொம்ப திறமைசாலியான ஆளா இருப்பா போல. அவ வந்து என்ன பண்ணா, வெறும் இந்த மெர்ச்சன்ட் ஒரியன்ட்ல என்ன பண்ணிட்டுருக்கா? அவளோட அழகு அது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அவைங்க சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இப்ப அதுக்கு நாம என்ன பண்றது? இந்த ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் ஒரியன்ட்ல அவ இருக்கக்கூடாது. அதே மாரி ஹீரோ, அவன் ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள் மாரி எனக்கு தெரியல. நான் அவன் கூட உட்காந்து இன்டர்வியூ நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எங்களுக்கு அவன்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுவும் எனக்கு தெரியல. அவன் நார்மலா தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். ம். நீ மாஸ்டர வந்து என்ன பண்ணா குறைச்சு எடை போட்டுட்டுருக்க. சரி ஓகே. நீங்க குறைச்சு எடை போட்டீங்கன்னா, அதுக்கான விலைய வந்து என்ன பண்ணா நீங்க தான் குடுப்பீங்க. அப்படிங்கும்போது அந்த பிளாக் அலெக்ஸ சேர்ந்தவ வந்துட்டு, ஆனா அவ ரொம்பவே திறமைசாலி. அவள நாங்க எப்படியும் வந்து என்ன பண்ணா அடைஞ்சாகணும். அப்படிங்கும்போது, நீ அத பத்தி எந்த கவலையும் படாத. அவ யாருக்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, அவ தான் என்ன பண்ணா அத முடிவு பண்ணுவா. நீங்க அவட்டயே அத கேட்டுக்கங்க. சரியா? அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. அப்ப நான் அவட்டயே வந்து கேட்கிறேன்.
அவ முடிவு பண்ணட்டும். யார் கூட வந்து என்ன பண்ண அங்க இருக்கேன்னு. நான் கண்டிப்பா அவள தவற விட மாட்டேன். சரி ஓகே பார்க்கலாம். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு இடத்துல பார்த்தாக்க, அந்த கருப்பு முடி வச்ச ஃபிஷ்ஷின் வந்து என்ன பண்ணா, அந்த காய்கறி எல்லாத்தையும் டொக்கு டொக்குன்னு வெட்டிக்கிட்டே இருப்பான். திடீர்னு வந்து என்ன பண்ணா, அந்த வெள்ள ஃபிஷ்ஷின் அந்த வெள்ள முடி வச்சிருந்த ஃபிஷ்ஷின் உள்ள வரையில, "என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்க? என்னடா?" அப்படிங்கும்போது, "ஏய் என்னாச்சு? நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிளாக் காலேஞ்ச சேர்ந்தவன், அவன் வர்றத நினைச்சாலே எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. அவன் ரொம்ப மோசமானவன். ஆனா, இப்ப நம்ம மாசம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்னு நெனைக்கிறியா? அவன மாரி ஒரு பெரிய ஆள எதிர்க்கும்போது, மாசு எந்த அளவுக்கு இருப்பாரு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாசு அவனுக்கு நிகரா இருப்பாரா என்னன்னு சொல்லி பேசும்போது பார்த்தா பின்னாடி ஹீரோ வந்துர்றான். "நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க?" "அது ஒண்ணும் இல்ல மாஸ்டர். வந்து சும்மா நாங்க சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம்." அப்படிங்கும்போது ஹீரோ வந்து அப்படின்னா ஒரு மாரி ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்து அப்படின்னா வெளிப்படுத்துறான். அவனும் எதுவும் பேசல. இந்த ஆள் தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே." "நீ இப்ப வேற என்னமோ சொல்லிட்டு இருந்த. அது ஒண்ணும் இல்ல மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆரா வந்து என்ன அப்படின்னா சுத்தி வெளியேத்துறான். அவன் அத பார்த்துட்டு, இந்த ஆரா சரி நான் என்ன நினைக்கிறேன், என் உடம்புல எவ்வளோ அளவு சக்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சக்தி என்ன அப்படின்னா, நீயும் கொஞ்சம் பாரேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த ஆராவ வந்து என்ன வெளிப்படுத்துனா, அத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வாய பொளந்துட்டு இருக்காய்ங்க. பார்த்தா ஹீரோவ சுத்தி வந்து என்ன அப்படின்னா, அந்த ஏரே பெண்ட் ஆகுற அளவுக்கு என்ன அப்படின்னா, பயங்கரமான கீய வந்து என்ன அப்பன்னா ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணி வந்து அப்பன்னா காமிக்கிறான். "பார்த்தல்ல, பவர எந்த அளவுக்கு நம்ம மறைச்சு வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் அந்த பவருக்கான வேல்யூ இருக்கு." அடிச்சுட்டு ஹீரோ வந்து அப்பன்னா அத சொல்றத கேட்கணும். இவனுக்கு ஒரு பக்கம் ஒரு மாரி என்லைட்மென்ட் ஒரு மாரி அடைஞ்ச மாரி இருக்கு. இவன் தனியா ஒரு மாரி அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, ஓகே. இப்போ அவனுக்கு தெரிஞ்சுக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னு சொல்லுங்கிற மாரி அவன் பார்த்துப்பான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள முடி வச்ச ஃபிஷ்ஷியன் வந்து அப்பன்னா பார்க்கையில பார்த்தாக்கா, அந்த கருப்பு முடி வச்ச அந்த ஃபிஷ்ஷியன் வந்து என்ன அப்படின்னா, எ என்லைட்மென்ட் அடைஞ்சிருவான். ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அவன் சொன்ன ஒரு சில அந்த விஷயங்கள வந்து கேட்டே வந்து என்ன அப்படின்னா, அவனுக்கான அந்த வால வந்து என்ன அப்படின்னா, என்லைட்மென்ட் அடைஞ்சு அந்த வால வந்து என்ன அப்படின்னா, சப்ரஸ் பண்ணி தாண்டி வந்து என்ன அப்படின்னா, மாறி வந்து வந்துருவான். பார்த்தாக்கா அதுக்கே வந்து என்ன பண்ணா, அவன சுத்தி வந்து என்ன பண்ணா, உடம்பு முழுக்க அந்த கீ ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணா, ஃபுல்லா சுத்தி வந்து இது பண்ணும். அவனும் ஆ ஊன்னு அந்த மாரி கத்திக்கிட்டே வந்து என்ன பண்ணா, அவன சுத்தி வந்து என்ன பண்ணா, எனர்ஜிய ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படியே அடுத்த நாள் நைட்டே வந்து ஆயிடும். பக்கத்துல இந்த வந்து வெள்ள முடி வச்சிருந்த அந்த ஃபிஷ்ஷுன்னு வந்து பார்த்துட்டு, "என்னாச்சு? மாஸ்டர் எங்க?" "அவர்லாம் எப்பயோ போயிட்டார்றா." "எவ்வளோ நேரம் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ண, இது பண்ணிட்டே இருந்தா அவர் எங்க இருப்பாரு?" "சரி, ஓகே. நான் இருந்தத விட இப்ப வந்து என்ன பண்ணேன், நான் பவர்ஃபுல் ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அந்த பிளாக் காலன்ஸ சேர்ந்தவங்கள நம்ம சமாளிச்சிடலாம். சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, அவனே வந்து என்ன பண்ணா கூட்டு வந்துர்றானுங்க. சரி ஓகே. அந்த பிளாக் அலைன்ஸ சேர்ந்தவன் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணா தயாரா தான் இருந்து போகணும். மாஸ்டர் பேர வந்து என்ன பண்ண நம்ம வீணடிச்சிடக்கூடாது. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணா ஒரு மாரி கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் யோசிச்சு பார்க்குறான். சரி, இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட மெலோடியன் பைசா சேர்த்தாகணும். ஆனா, அவ என்னால நம்பவே முடியல. ஒருவேள விதி தான் என்ன பண்ணா இதுக்கு காரணமா இருக்கா? அவளும் வந்து என்ன பண்ணா ரீஇன்கார்னேட் ஆனா நான் என்ன பண்றது? ஆனா நான் முதல்ல எப்படி ஆனேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அவளோட தாட்ஸ் தான் வந்து என்ன பண்ணா என் மனசு ஃபுல்லா வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. பரவால்ல. இருந்தாலும் வந்து என்ன பண்ணேன், நான் இப்ப என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் திரும்ப வந்து சேர்த்துருவேன். எனக்கான அந்த முழு எனர்ஜியும் வந்து எனக்கு கிடைச்சிருவேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்க, ஹீரோவோட அந்த பழைய ஃபார்ம் வந்து என்ன அப்டின்னா, ஸ்பிரிச்சுவலா வந்து அப்படியே ஒரு மாரி கனெக்ட் ஆன மாரி ஆயிடுது. பார்த்தாக்கா ஹீரோ வந்து என்ன அப்டின்னா, அந்த பழைய ஃபார்ம்ல வந்து இருக்கிற மாரி வந்து இருக்கிறான். சரி ஓகே. நான் வந்து என்ன அப்டின்னா, பழசுல செஞ்ச அதே தப்ப திரும்பவும் வந்து செய்ய மாட்டேன். நான் வந்து என்ன அப்டின்னா, எல்லாத்தையும் திரும்ப சரிப்படுத்த போறேன். எல்லா விஷயங்களும் என்ன அப்டின்னா, ஒண்ணாக்க போறேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய பாடியும், புது பாடியும் ஒண்ணா இருக்கிற மாரி வந்திருக்கு. சீக்கிரமா இந்த எல்லா விஷயங்களையும் ஒண்ணாக்கி, என்னோட பழைய விஷயங்கள், என்னோட பழைய பவர் அது எல்லாத்தையும் நான் வந்து அப்புறம் அட்டெண்ட் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாரி பவர வந்து என்ன பண்ணா, அந்த இன்னொரு உடம்புல வந்து என்ன போத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாய்ங்க. ஓகே. அவன் எப்போ வருவான்னு தெரியல. அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். ஆனா, அவன் என்ன பண்ணுவான்னு தான் தெரியல. அவன் ரொம்ப பெரிய மெம்பர் அந்த பிளாக் அலையன்ஸ்ல. அதனால நம்ம பார்த்து தான் வந்து என்ன பண்ண சேல் பண்ணணும். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் உள்ள வந்துருவான். அவன் உள்ள வந்து பார்த்துட்டு, "என்னது இது? இங்க அவன் என்ன ஹீரோ எங்க? உங்களோட மாஸ்டர் அவர் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவரு காணோம். அவரு இன்னும் வரல. அவர் வேலையா வெளிய போயிருக்காரு." அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, அந்த வெள்ள முடி வச்ச ஃபிஷின் வந்துட்டு, "பரவால்ல. உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இந்த மீட்டிங் எதையும் வந்து என்ன அப்படின்னா சீரியஸா தான் எடுத்துக்குவோம். விளையாட்டுத்தனமா எடுத்துக்க மாட்டோம்." அப்படிங்கும்போது, "பரவால்ல. இதுக்காக நான் ஃபுல் ஆர்மிய கூட்டு வந்திருக்கேன். அதனால என்ன நீங்களும் எதுவும் தப்பா நினச்சுக்காம" அப்படிங்கும்போது அவைங்க 2 பேரும் அப்படியே டென்ஷன் ஆவுறாய்ங்க. சரி ஓகே. இந்தாம்மா நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு, "நான் இங்க தான் இருக்க விரும்புறேன். எனக்கு இங்க தான் இருக்க ஆசை." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு மாரி இருமுறான். இருமிட்டு இருக்கும்போது, "நான் இங்க தான் இருக்க ஆசைப்படுறேன். மாஸோட கைடன்ஸ்னால தான் எனக்கு இங்க கிடைச்சது."
நான் இதுக்கு முன்னாடி ஒயிட் ஃப்ளவர் ஹவுஸ்ல ஒரு குப்பை மாரி தான் இருந்தேன். மாஸ்டரோட கைனட்ஸ்னால தான் நான் இங்க இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவைங்களும் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தன் மூஞ்ச பார்த்துருக்குங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான கில்லிங் இன்டென்ட். அவளோட தலைக்கு மேலே வச்சு, "உன்னால அத ஃபேஸ் பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, திடீர்னு பார்த்தாக்க ஒரு நார்மலான ஒரு இது வந்தது. என்னன்னு பார்த்தா, அந்த கருப்பு முடி வச்ச ஃபிஷ் வந்து என்ன அப்பன்னா, அவனோட எனர்ஜிய பயன்படுத்தி அவனோட கில்லிங் இன்டென்ட்ட சப்ரஸ் பண்ணியிருப்பா. என்னைய சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பார்க்குறாய்ங்க. பார்த்துட்டு அந்த 2 பாடி கார்டுமே வந்து அப்பன்னா அவனோட ஸ்வாட வந்து எடுத்துறாய்ங்க. "நீ என்ன நெனைக்கிற? இந்த கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ் இவங்க உன்ன காப்பாத்துவாங்கன்னு நெனைக்கிறியா? நீ சொல்ற பதில்ல தான் உன்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரோட உயிரும் இருக்கு." அப்படிங்கும்போது அவ இருந்துட்டு, "எனக்கு இங்க இருக்க ஆசை புடிச்சிருக்கு. நான் இங்க தான் இருப்பேன்." அப்படிங்கும்போது, சரி ஓகே. இந்த பேச்சுவார்த்தையில நான் தோத்தது வந்து என்ன அப்பன்னா, நான் பெருசா நெனைக்கல. சரி ஓகே. ஆனா நான் இத சாதாரணமா வந்து விடமாட்டேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம நிச்சயமா சந்திப்போம். அப்படிங்கும்போது அந்த விஷயம் இருந்துட்டு, "போடா போடா" அப்படிங்கிற மாரி அவன் மனசுக்குள்ள வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்பாடா! அவன் இங்கேருந்து போயிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷன் வந்து நான் அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவான். மாஸ்டரோட ட்ரெய்னிங்னால தான் இவ்வளோ இது நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 படகையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவன் யோசிச்சு பார்ப்பான். ச்சே! நான் அவன குறைச்சு எடை போட்டேன். அவன் கூட இருக்க அந்த பாடி கார்டும் எல்லாருமே பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கும்போது, பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு, "நீங்க ஏன் தனியா வந்தீங்க?" அப்படின்னு பார்த்துட்டுருக்கும்போது, அதுக்காக இன்னும் நேரம் வரல. கண்டிப்பா இந்த மொத்த கோல்டன் வார் மெர்ச்சன்ட் ஹவுஸும் அதுக்கு பிரைஸ பே பண்ணி தான் ஆவாங்க. என்ன அவமானப்படுத்துனதுக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோ அவனோட மைண்ட் realmல வந்து அப்பலாம் ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆயிருப்பான். அவன் அந்த ஹெவன்லி டிமோனா இருக்கும்போது அந்த இது, அந்த மெமரிய வந்து என்ன அப்படின்னா, இந்த உடம்புல வந்து ஆல்டர் பண்ண நினைக்கிறானா? இல்ல என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு வந்து என்ன அப்படின்னா, இது பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். நான் என்னோட பழைய மெரிடியன்ஸ் நான் இதுவரைக்கும் தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அந்த மெரிடியன்ஸ கண்டுபிடிச்சுட்டேன். நான் இப்ப அந்த எல்லா மெரிடியன்ஸையும் வந்து என்ன அப்படின்னா சேர்க்க போறேன். நான் சேர்த்து என்னோட பழைய பவர் அத சீக்கிரமா வந்து நான் கொண்டு வர போறேன். என்னோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஜாயின் பண்ண போறேன். என்னோட பவர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நான் ஒண்ணா சேர்க்க போறேன். சேர்த்ததுக்கப்புறம் போன வாட்டி செஞ்ச எல்லா தவறையும் நான் இந்த வாட்டி செய்யவே மாட்டேன். ஃபுல்லா நான் வந்து என்ன அப்பன்னா கரெக்ட்டான ஒரு லெவல்ல தான் இருப்பேன்னு பார்த்துக்கும்போது பார்த்தாக்கா, அந்த பழைய கான்ஷியஸும், புது கான்ஷியஸும் ஒண்ணா சேர்ற மாரி பார்த்தாக்கா, அந்த பழைய ஹெவன்லி டீமனா இருந்த அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இந்த புதுசா இருக்கிற அந்த உடம்புக்குள்ள போன மாரி போயிடும். பார்த்தாக்கா, இப்ப ஹீரோவோட எல்லா மெரிடியன் பாயிண்ட்ஸும் வந்து அப்பன்னா ஜாயிண்ட் ஆயிரும். இது எல்லா மெரிடியன்ஸையும் ஈஸியா ஜாயின் பண்ணதுக்கு காரணமே இந்த எலிக்சர்ஸ் தான். எனக்கு கிடைச்ச இந்த எலிக்சர்ஸ் அது எல்லாமே தான் என்ன இப்ப சீக்கிரமா இந்த அன்வீல்டபிள் ஆன பவர் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாவே நான் அதுக்கு அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அடுத்த நாள் அப்படியே விடிஞ்சுது. பார்த்தாக்கா ஹீரோ வந்து என்ன அப்பன்னா எந்திரிச்சுறான். எந்திரிச்சு வந்து என்ன அப்பன்னா அங்க போய் ஒரு பேப்பர் பேனா எடுத்து என்ன அப்பன்னா எழுத ஆரம்பிச்சுறான். ஒவ்வொரு விஷயங்களா வந்து என்ன அப்பன்னா ஹீரோ அடுத்தடுத்து என்ன அப்பன்னா ஒவ்வொரு புக்கா வந்து என்ன அப்பன்னா நெறைய புக் வந்து எழுதிக்கிட்டே வந்து தள்ளிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு புக்கா அடுத்தடுத்து எழுதி தள்ளிட்டும்போது பார்த்தாக்கா, அடுத்த நாளே வந்து என்ன அப்டின்னா விடிஞ்சிரும். விடிஞ்சோனே பார்த்தாக்கா, ஹீரோவோட டெஸ்க்ல வந்து பார்த்தாக்கா, அடுத்தடுத்து நெறைய புக்க வந்து என்ன அப்டின்னா ஹீரோ செஞ்சு வச்சுருவான். "அப்பா! இப்ப தான்டா ரிலீஃபா இருக்கு." அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு, அப்படியே இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்டின்னா, அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சுருவான். நடந்து போக ஆரம்பிச்சு, இந்த வேன விட்டு என்ன அப்டின்னா முதல்ல வெளிய போய் சுத்தி பார்க்கணும். வேற எல்லாருக்கும் வந்து என்ன அப்டின்னா தேவையான விஷயங்களையும் குடுக்கணும். அப்டின்னு சொல்லிட்டு பார்த்து ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருக்கையில பார்த்தாக்கா, அந்த முதல்ல வந்து புடிச்ச அந்த 3 திருடங்க பிளாக் 1, 2, 3ன்னு பேர் வச்ச அந்த 3 திருடங்க வந்து என்ன அப்டின்னா, மரத்துக்கு மேல ஏறி நின்னு வந்து அப்டின்னா அட்டாக் அப்டின்னா பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அட்டாக் பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாய்ங்க. ஓகே. நீங்க உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. உங்களுக்கு நான் இப்போ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த அவிங்களுக்கு பார்த்து ஒரு புக்க வந்து தூக்கி வீசுவான். இந்தாங்க இந்த புக் வந்து உங்களுக்கு தான். இத நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட மொபிலிட்டி ஆர்ட்ஸ் அது என்னப்பா இன்னும் ரொம்ப சூப்பரா வந்து உலவும். அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி எங்களுக்கு வந்து நம்மலாம் கரெக்ட்டா இருக்குமா? அந்த புக்க வந்து என்ன பண்ணா கரெக்ட்டா யூஸ் பண்ணி பாரு. அது உன்னோட பவர உண்மையாவே அதிகரிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அங்கருந்து நடந்து போயிட்டுருப்பான். என்ன எல்லாரும் வந்து என்ன பண்ணா, ஹீரோ வந்து ஒரு மாரி பாவமா ஒரு மாரி நல்ல ஒரு மூட்ல பார்த்துட்டு இருப்பாய்ங்க. பார்த்தாக்கா இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த ஒரு கிழவன் அந்த சுத்தி இருக்க ஒரு எல்டர் மாரி இருக்கவன் ஒரு பழத்த வந்து அப்படியே வாயில போட்டு முழு பழத்தையும் முழுங்கிருவான். முழுங்குனோனே அவன் தொண்டையில போய் அப்படியே வந்து அடைச்சுக்குவான். அடைச்ச உடனே என்ன பண்ணான், ஹீரோ பின்னாடி வந்து அவன் பின்னாடி ஒரு தட்டு தட்டி, ஆ அந்த பழத்த வந்து அப்படியே துப்ப வச்சுருவான். துப்ப வச்சோனே, "இந்தா உனக்கும் வந்து என்ன பண்ணா, நான் ஒரு புக் வந்து வச்சிருக்கேன். இந்த புக்ல இருக்க விஷயங்கள வந்து என்ன பண்ண, நீ தினமும் ட்ரெயின் பண்ணாலே போதும். உனக்கும் ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைச்சிரும்." அடிச்சும்போது, "பரவாயில்ல மாஸ்டர் ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த 2 ஃபிஷியன் சிவப்பு முடி வச்சிருக்கவனும் சரி, கருப்பு முடி வச்சிருக்கவனும் சரி, 2 பேருக்குமே ஆளாளுக்கு ஒரு புக்கை வந்து குடுத்துருவான். குடுத்துட்டு அந்த பாடிகார்ட் அவைங்க 2 பேரையும் கூப்பிட்டு, "நான் உங்க 2 பேருக்கும் வெவ்வேறு வகையான மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட புக்கு தந்திருக்கேன். இது 2த்தையும் வந்து அப்புறம் நீங்க தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணணும். இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் ஏதாவது வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்டினாக்கா, கண்டிப்பா என்கிட்ட வந்து கேளுங்க. நான் அதுக்கான ஆன்ஸர் என்னவோ அத வந்து சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அங்கருந்து அப்படியே நடந்து வந்து போயிடுறான். சரி ஓகே. எனக்கு தேவையான எல்லா ஆளுங்களுக்கும்
எல்லா வகையான டெக்னிக்ஸ்க்கான அந்த ஸ்கில்ஸையும் வந்து குடுத்துட்டேன். சரி இப்ப நாங்க நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் பக்கம் வந்து நடந்து போறோம். அப்பதான் அவன் பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த மார்க்கெட்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களோட இப்போதைய இந்த வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது உண்மையாவே ரொம்ப நல்லாருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி அந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா, ஒரு அந்த மெடிசனோட அந்த ஆரா வந்து என்ன பண்ணும், ஒரு மாரி ரிலீஸ் ஆயிட்டு இருக்க மாரி இருக்கும். இது என்னது? இந்த ஆரா? இது ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அத பார்த்துட்டு இருக்க பார்த்தாக்கா, அவளும் வந்து என்ன பண்ணா பார்த்துருவா. பார்த்துட்டு இது ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கே! உங்க மெடிசின்ஸ நான் செக் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்பி போயில, மிஸ்டர் நான் உங்கள தான் கூப்பிடுறேன். அப்படிங்கும்போது பின்னாடி அவளுக்கு பின்னாடி இருந்த ஒரு கார்டு இருந்துட்டு, நம்ம சீக்கிரம் போயே ஆகணும். கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. வா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த ஹவுஸ் செட்டோட அவன் இருக்க அந்த இடத்துக்கு தான் வந்து போயிருப்பான். அவன் அங்க போனோனே பார்த்தாக்கா, ஹீரோ வரத பார்த்தோன்னே, அவளே வந்து என்ன பண்ணா, பதறி அடிச்சு ஓடி வந்துருவா. எல்லாரும் வந்து என்ன பண்ணா, ஹீரோவுக்கு வந்து என்ன பண்ணா, அடுத்தடுத்து வரிசையா வந்து என்ன பண்ணா, வணக்கம் போடுவாய்ங்க. உடனே அவள் வந்துட்டு, "உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எங்க செட்டே வந்து என்ன பண்ணா, நீங்க வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கள. சரி ஓகே. வா நம்ம என்ன பேச வந்தோமோ, அத வந்து என்ன பண்ணா, பார்த்து பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே மாஸ்டர்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவளும் என்ன பண்ணா, உள்ள வந்து போறா. உள்ள போனோனே இந்த மாரி ரிப்போர்ட்ஸ வந்து குடுக்குறா. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. கோல்டன் வால் மெர்ச்சன்ட்ல இருக்க அந்த மருமகள், அவ வந்து என்ன பண்ணா, அவளும் அவளோட பையனும் வந்து என்ன பண்ணா, நெறைய விஷயங்கள் உங்கள பத்தி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளோட இன்ஃப்ளூயன்ஸும் இங்க அதிகமாயிட்டே வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்காது. அவ உங்கள ஏதாவது பிரச்சனைய ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ஹவுஸ் அங்க அவ நெறைய வாட்டி போயிட்டு வந்துகிட்டே வந்து இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்தவித ட்ரேடும் வந்து நடக்கிற மாரி தெரியல. அந்த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ஹவுஸோட லேடி அவ ரொம்ப மோசமான ஆளு. அவ நெறைய ஊழலும் வந்து பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் வந்து அப்படின்னா ஒண்ணா சேர்ந்து நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது எதுவுமே வந்து என்ன அப்படின்னா வெளியிலயும் தெரிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா இந்த மாரி ஃப்ளவர் ஹவுஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா பிராத்தல விட ரொம்ப மோசமானவங்க. நெறைய ஊழலுக்கே வந்து என்ன அப்படின்னா அவங்க தான் ரொம்ப காரணமாவும் இருப்பாங்க. அதுலயும் அந்த லேடி வந்து என்ன அப்படின்னா ரொம்ப மோசமானவளா இருக்கா. நம்ம வேணா அவங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? ஏன்னா அவங்க வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே, கோல்டன் ஹெவன்லி அலையன்ஸ் அதோட வந்து என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டாவும் என்ன அப்படின்னா இருப்பாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழ ஒரு உளவாளி மாரி என்ன அப்படின்னா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நாம வேணா அவங்கள சேர்ந்து அழிச்சிடலாமா? அப்படிங்கும்போது பரவால்ல. நீ அத பத்தி எதுவும் கவலைப்படாத. அவங்க ஆப்போசிட்டுக்கு பயன்படுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடுத்த ஒரு நோட் புக்க வந்து என்ன பண்ணா அவருக்கு முன்னாடி போட்டு, இந்தா இதில அடுத்த சாப்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட ஒரு சொல்றேன் அந்த பிளாக் அலையன்ஸோட லீடர். அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா, டெலிகைனஸ் மூலியமா வந்து என்ன பண்ணா, அங்க இருக்கிற ஒரு பொருள வந்து என்ன பண்ணா நகர்த்துவான். அத பார்த்துட்டு, வாவ்! இது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாரி டெலிகைனஸ் மூலியமா வந்து என்ன பண்ணா, ஒரு விஷயத்த வந்து செய்றது ஒரு பெரிய மார்ஷியல் மாஸ்டரால தான் வந்து என்ன பண்ணா செய்ய முடியும். உண்மையாவே எனக்கு உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். உங்களுக்கு கீழ சர்வ் பண்ணத நான் நெனச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அங்கருந்து கிளம்பி வெளிய வந்து போயிருவான். சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. வெள்ள முடி, கருப்பு முடி 2 விஷயமும் வந்து என்ன பண்ணா, ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த த 1000 மெடிக்கல் ஹவுஸ் அந்த சேர்ந்த அந்த லேடிய வந்து பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த சின்ன பொண்ணு தான் அந்த 1000 மெடிக்கல் ஹாலோட லேடியா இருப்பா. "உன்னோட இந்த வயசுக்கும், உன்னோட டைட்டிலுக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. உன்ன எல்லாரும் மெடிக்கல் கிங்குன்னு கூப்பிடுவாங்க." "ஆமா. நான் ரொம்ப ட்ரெயின்டான ஆள் தான்." அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, "ஏன் நீ இப்படி இது பண்ணிட்டு இருக்க? நீங்க தான் முரிம் அலையன்ஸோடயே ஒரு பார்ட்டா இருக்கீங்க." அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. "இல்ல, இல்ல. நாங்க எல்லாரும் அங்க ஒண்ணும் பெரிய பார்ட்டா வந்து சேரல. நாங்க சும்மா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல டெம்பரவரியா தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்கு இன்டர்னலாவும், எக்ஸ்டர்னலாவும் நெறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா நாங்க சால்வ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இவங்க 2 பேரும் சடனா வந்து ஷாக் ஆயிறாங்க. "என்னாச்சு? ஏன் இவங்க திடீர்னு இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணா, இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்துரும். "ஏய் மிஸ்டர் நீ தானே அது? சீக்கிரம் உன்ன தான் நான் வந்து அப்படின்னா தேடிக்கிட்டே இருந்தேன்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "இவர் தான்ப்பா நம்மளோட மாஸ்டரு." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "என்னது இவர் தானா?" "ஆமா. இவர் தான் வந்து அப்படின்னா மாஸ்டர். இவர் தான் கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸோட லீடர்." "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இருந்தாலும் உங்கள பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட அந்த மெரிடியன்ஸ வந்து காமிச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதில என்ன பிரச்சனை இருக்கு? என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ டாக்டரா அது என்னோட கடமை." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி கியூட்டான ரியாக்ஷன் காமிக்கும்போது, "பாரேன் இவ தான் இந்த முரிமோட இந்த ஒரு 3 ஃப்ளவர்ஸ்ல வந்து ஒருத்தி." இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "அது எனக்கு உன்கிட்ட வந்து காமிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்னால காமிக்க முடியாது. என்னோட மெரிடியன்ஸ் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா நல்லா ஜாயிண்ட் ஆகி ஹெல்த்தியா தான் இருக்கு. நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள் தான்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "நீங்க எந்த கவலையும் பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது.
நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட குடுங்க. சும்மா கைய காமிங்க அப்படிங்கும்போது, என்னால காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது, நீங்க ஏன் இப்படி சடனா இப்படி சொல்றீங்க? பார்க்கும்போது இவங்களே வந்துட்டு, என்ன இந்த ஆள் ஏன் இப்படி இந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் இங்கே ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணுறேன். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ளீஸ் நான் சொல்றத வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இன்னொரு வெள்ளை முடி வச்ச அந்த ஃபிசிஷியன் வந்து சொல்றான். இதுக்கு முன்னாடி அவரோட மெரிடியன் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்துச்சு. ஆனா திடீர்னு வந்து பார்த்தாக்கா, அது அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபிஷியனோட டாப்பிக்கை மாத்துற மாரி. சரி ஓகே. நீ இனிமே எங்க கூட சேர்ந்து வேலை செய்றியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாமா நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். அங்க எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அத சரி கட்டுற விதமா நான் இங்கேயே உங்க கூட சேர்ந்து வேலை செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ல வந்து கையில எடுக்கிறான். இந்த பில் தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. இது உண்மையாவே ரொம்ப நல்லாருக்கு. ஆனா இத ஒரு சில ரிஃபைன் பண்ணாக்கா இன்னும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல வந்து என்ன பண்ணா தூக்கி அப்படியே வானத்துல வந்து தூக்கி வீசுறான். அந்த வீசிட்டு அந்த பில் வந்து கீழ விழுகுற நேரத்துக்குள்ளயே வந்து பார்த்தாக்கா, ஒரு காஃபி மக் மாரி ஒண்ணு எடுத்துட்டு, பக்கத்துல டக்கு டக்குன்னு அந்த ட்ராயர்ல இருக்கிற அந்த மத்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துறா. ஆனா அந்த வெள்ளை முடி வச்ச ஃபிஷியன் பார்த்துட்டு, "பாரேன் இவளுக்கு நான் சொல்லவே இல்ல, இங்க என்னென்ன இது இருக்குன்னு." அத வந்து என்ன பண்ணா கையில வாங்கி, அதுல இருக்கிற இந்த இத வச்சே வந்து என்ன பண்ணா, அவ பார்த்து வந்து எடுத்துட்டா. "பரவால்ல இவளுக்கு உண்மையாவே திறமை தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு முடி வச்ச அந்த ஃபிஷியன் வந்து பார்த்துருக்கும்போதே பார்த்தாக்கா, அவங்களுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணா, அந்த சட்டியில வந்து என்ன பண்ணா, அந்த மருந்த வந்து காய்ச்ச ஆரம்பிச்சா. அந்த அரோமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையிலாவே இது ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி மத்த ஆளுங்கலாம் என்ன பண்ணா இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. "பார்த்தேல்ல இந்த பில் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. மாஸ்டர் வேலை முடிஞ்சிருச்சா? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது எல்லாமே உங்களோட ட்ரெய்னிங்கில ஒரு பார்ட் தான். சரி ஓகே கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்ஸ் 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க. அந்த ஆள் அத டெஸ்ட் பண்ணிட்டு, "பரவால்ல இது உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் ஆச்சரியமாவே இருக்கு. ஒரு மெரிடியன் சேதமான ஒரு ஆள். பாதி ஷாங்ஷியே வந்து என்ன அப்படின்னா அழிச்ச ஆள். அந்த ஆளுக்கு எந்த மாரியான ஒரு இது இருக்கும்? அத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போயிட்டு, "உங்க மெரிடியன்ஸ் வந்து காமிங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு அதெல்லாம் காமிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா, அவ சும்மா சும்மா பின்னாடி போயிட்டே இருக்கா. ஹீரோ வந்து என்ன பண்ணா நிம்மதியா சாப்பிட விட மாட்டா. அவங்க 2 பேரும் பயிற்சி பண்ணிக்கும்போது பார்த்தா, அப்பயும் வந்து பின்னாடி வந்து "மெரிடியன்ஸ காமிங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு உன்கிட்ட காமிக்கிறதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ முறிமலையன்ஸோட ஒரு பார்ட். அப்படிங்கும்போது உன்கிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அரசியல் காரணங்களால அத காமிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல." அப்படிங்கும்போது, "நீங்க அத பத்தி தான் சும்மா நினைச்சுட்டீங்களா? நீங்க என்ன தாராளமா நம்பலாம்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "இங்க பாரு, நான் ரொம்ப குணமடைஞ்சு ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தில தான் இருக்கேன். உன்கிட்ட எனக்கு காமிக்கிறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "நீங்க ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி சடனா இந்த முறிமலையன்ஸ் வந்து என்ன பண்ணா, நெறைய ஆர்மிய வந்து என்ன பண்ணா கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னது வந்து என்ன பண்ணா, இவனுக்கு ஞாபகம் வருது. சரி ஓகே. அந்த அவ சொன்ன அந்த விஷயத்த நானும் வந்து என்ன ஞாபகப்படுத்துறேன். இருந்தாலும் எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும். இந்தா என் கைய வந்து பாரு. உனக்கிட்ட இத காமிக்கிறேன். என்னோட மெயின்டனன்ஸ வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வந்து குடுக்கையில, சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், இத செக் பண்ணி பார்க்குறேன். பரவால்ல. இது உண்மையாவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. உங்களோட மெரிடியன்ஸ் அது எல்லாமே வந்து என்ன பண்ணா, உண்மையாவே ரொம்ப அற்புதமா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னது கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். எந்த பிரச்சனையும் இல்லாம என் மெரிடியன்ஸ் வந்து என்ன பண்ணா பக்காவா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமா கரெக்ட்டு. இத எப்படி நீங்க செஞ்சீங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த அ கருப்பு ட்ரெஸ் போட்ட அந்த சர்வெண்ட் வந்து என்ன பண்ணா ஓடி வந்துருவான். ஓடி வந்துட்டு இந்த மாரி ஒரு அட்டாக் நடந்துட்டுருக்கு. ஒரு ஷாங்ஸி வந்து என்ன பண்ணா, அந்த ரிவர் மார்ஷல் அலையன்ஸ் அந்த இடத்துல திரும்பவும் வந்து என்ன பண்ணா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அ என்னாச்சு? அங்கேயா? ஷாங்ஷியா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அ சரி ஓகே. நாம இத பத்தி நெறைய விஷயங்கள் பேசுவோம். அத பத்தி பேசும்போது நீயும் வந்து என்ன என் கூட வரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்கல. நீ அத பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. நான் வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, இன்னொரு இடத்துல ஷாங்ஸி எல்லாமே என்னம்னா அடுத்தடுத்து குதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வாசல்ல அந்த கேட்ல இருக்க அந்த 2 ஆளுங்க பேசுவாய்ங்க. ச்சே! போன வாட்டி மாஸ்டர் அந்த பயோடெக்ஸன் அவன் உண்மையாவே ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே அடிச்சு கொன்னுட்டான். அவன் மட்டும் இல்லன்னா நம்ம நிலமெல்லாம் திண்டாட்டம் தான். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தாக்கா, ஒரு மாரி அங்க என்னமோ இருக்கு. அது அனிமல்ஸா? இல்ல அது எல்லாமே ஜாங்ஸீஸ். போச்சு மறுபடியும் ஜாங்ஸீஸ் வந்துருச்சு. எல்லாரும் ஜாங்ஸீஸ்ன்னே வந்து என்ன பண்ண இவங்க கத்திட்டு இருக்கையில, அதுங்கலாம் அப்படியே குரங்கு மாரி வர வர வரன்னு எல்லாமே அடுத்தே வரும். வந்த வேகத்துக்கு அங்க வாசல்ல இருந்த எல்லா காட்ஸையும் அப்படியே ஒரு மாரி கடிச்சு கொதறிடும். "சீக்கிரம் கேட்ட மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அடுத்து அதுங்க மேலேயே வந்து என்ன பண்ணா பாஞ்சு வந்து அப்படியே வரத்துக்கு வந்து பார்த்துட்டுருக்கும். "சீக்கிரம் நான் தான் சொல்றேன்ல கேட்ட மூடுங்க" அப்படின்னு சொல்லி அவைங்க பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணா உள்ள வந்துருவான். பார்த்துட்டு, "அதுக்குள்ள என்ன அவசரம்? இனிமே தானே ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு எனர்ஜிய ரெட் கலர்ல வந்து என்ன பண்ணா வச்சிருப்பான். அத வச்சு என்ன பண்ணா ஒரு பெரிய பிளாஸ்ட் மாரி வந்து என்ன பண்ணா அத செலுத்துவான். செலுத்துனோனே வந்து பார்த்தாக்கா, அங்க வெடி விபத்து வந்து வந்துரும்.
போச்சு அந்த சாங்ஸிஸ் அது எல்லாமே அப்படின்னா அந்த வெடியில் வந்து செத்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ண பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கல பார்த்தாக்கா அதுங்க எதுவுமே வந்து என்ன பண்ணால் செத்துருக்காது. எல்லாமே வந்து என்ன பண்ணால் அவங்க மேலேயே திரும்பவும் வந்து என்ன பண்ணால் கடிக்கிறதுக்கு ஓடி வரும். சீக்கிரம் ஓடுங்க இங்கேருந்து நம்ம தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தும்போது பார்த்தா நோ யூஸ். எல்லாருமே வந்து என்ன பண்ணால் கடிச்சு வந்து செத்துருவாங்க. ஒவ்வொருத்தனா வந்து என்ன பண்ணால் அடிபங்கியே செத்துக்கிட்டு இருக்கல. ச்சே இவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல நின்று வந்து சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து போயிடுவான். இவங்க இப்படி தான் வராங்க கிளம்புறாங்க. இது இவங்க சாங்ஷன் சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு மிலிட்ரி மாதிரி வந்துகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வேறு ஒரு விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பிளட் பில் அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கும் வந்து அப்படின்னா நீங்கள் கொடுத்தாலும் அவங்க அதுக்கும் வந்து அப்படின்னா சப்ரஸ் பண்ணிவிட்டு இன்னும் அது விஷயங்கள் செய்கிறாங்க. சரி ஓகே, நான் போன வாட்டி கிடைச்ச அந்த ஹெவன்லி டீமன் பவர் இன்னும் எனக்கு கிடைக்கல. எனக்கு இன்னும் நிறைய எலிக்சர் கிடைக்குன்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வெளியே போகிறோம்ல அதுக்கு தேவையான ஆளெலாம் கிளம்பி ரெடியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமில் எல்லாத்துலேயும் வந்து சொன்னோன்னே அவங்க எல்லோரும் கிளம்பி வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க அந்த ஒயிட் ஹெரான் வந்து என்ன பண்ணா பயிற்சி பண்ணிகிட்ருப்பாள். அவள் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கல நானும் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணா சொல்லிகிட்டு இருக்கல. ஹீரோ வந்து என்ன பண்ணா சைடில் வந்து சொல்லுவாள், நீ வர வேணாம் நீ இங்கேயே பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது அவள் ஒரு மாதிரி அப்படியே வந்து டென்ஷனாக வந்து ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவள் பின்னாடி பார்த்தாக்கா அந்த வெள்ளை முடி வச்சவா அவள் வந்து போகிற இவள் யார் இவளை நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ள வந்து அப்படின்னா வெடிச்சு அப்படியே கோவத்தோடு வந்து இருக்கல. இவங்க எல்லோரும் அப்படின்னா இங்கேருந்து ஓடியே வந்து போயிடுறாங்க. சரி ஓகே மாஸ்டர், நம்ம வந்து போகிறதுக்கு எதில் போகிறோம், கப்பலில் போகிறோமா இல்லை வண்டியில் போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்கல. என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம ஓடி போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓடி போகிறோமா என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா இங்கேருந்து நம்ம ஓடியே வந்து போக போகிறோம் மாஸ்டர். இங்கேருந்து அது 500 கிலோமீட்டர் எப்படி நம்ம போகிறது, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நம்ம பேசாமல் ஹாஸ்பிட்டல்லே இருந்துருக்கலாம், தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 விஷயம்னு பார்த்துட்டு இருக்கல எல்லாம் ஓடியே வந்து என்ன பண்ணால் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போவாங்க. என்னால் முடியல எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் எல்லா ஃபிஷ்ஷனு அந்த வெள்ளை முடி வச்ச அந்த ஃபிஷ்ஷன் வந்து அப்படின்னா அப்படியே என்னால் முடியல எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உழுக போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது பார்த்தாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து அப்படின்னா அவங்கள திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். போச்சு நான் இங்கே நிற்கினா அவனு பார்த்தாக்கா அவங்க 2 பேரும் ஓரமாக நின்று வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னால் நம்பவே முடியல, நாங்கள் 500 கிலோமீட்டர் ஓடியே வந்திருக்கோம் அதுவும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லி அவள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பார்த்தாக்கா இங்கே நிறைய விஷயம் இருக்குல்ல, இங்கே அந்த இடமே காலியான மாதிரி இருக்குல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில் பார்த்தாக்கா ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்படின்னா ஹீரோ வந்து தூக்கி வீசுகிறான். தூக்கி வீசினோடனே அந்த ஸ்மெல்லுக்கே ஒரு மாதிரி இருக்கையில் அந்த சுற்றி வந்து இடத்துல இருக்க எல்லாமே வந்து அப்படின்னா முதல்ல சுற்றி அமைதியாக இருந்த அந்த இடம் இங்கே ஒரு மாதிரி கிருன்னு கத்த ஆரம்பிக்கும். போச்சு இங்கே இன்னமும் இருக்குது, இந்த சவுண்ட் என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பார்த்து ஜெர்க் ஆகிட்டு இருக்கல. ஆட்டோ இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது ஹீரோக்கு பின்னாடி ஒரே கண்ணாக வந்து இருக்கும். அடுத்து என்ன நடந்துச்சுங்க தான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.